பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். சமாதானத்தையும் பெருக பண்ணும். யாருக்கு இந்த சமாதானம் பெருக பண்ணும் என்றால், 1வது வசனம், உன் இருதயின் கட்டளைகளை காக்க கடவுள். அவர்களுக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். தேவ சமாதானம், ஆமென், தேவனுடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சீஷர்களிடத்தில் சொன்னார். யார் சீஷர்கள்? இயேசுவை பின்தொடர்கிறவர்கள், இயேசுவின் கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இந்த கால வேளையில் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது சமாதானம் பெருகும். உன்னுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். இதுதானே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். யாருக்கு தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை யார் யார் கை கொள்ளுகிறார்களோ, யார் யார் பற்றி கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் வைத்து போன அந்த சமாதானம், தேவன் பிள்ளைகளை குறித்த சமாதானம், வேலையில் ஒரு சமாதானம், பிஸ்னஸில் ஒரு சமாதானம் தேவன் நமக்கண்டு வைத்திருக்கிற இந்த காலை வேளையில், ஆமேன், தேவ வசனத்துக்கு கை கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு இந்த சமாதானத்தை குடும்பத்திலும், ஆமேன், இருதயத்திலும், தொழிலிலும், எல்லா போகிற இடங்களில் அந்த சமாதானம் உன்னை பின்தொடரும். ஏனெனில் இயேசு நமக்கண்டு வைத்து போன அந்த சமாதானத்தை சுதந்தரித்து கொள்ள இயேசுவை பின்தொடருகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், இயேசுவை பற்றி கொள்ளுகிற தெய்வ பிள்ளையாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற, செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லையில்லா தெய்வ சமாதானம் உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, தேவன் நமக்கு தருகிற சமாதானம். அது நெருக்கம் வந்தாலும் அந்த சமாதானம் குலையாது, தேவைகள் மத்தியில் அந்த சமாதானம் மாறாது, போராட்டங்கள் மத்தியில் அந்த சமாதானம் மாறாது. தேவனுடைய கட்டளை கை கொள்ளுவோம். சமாதானத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தேவ கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற சமாதானம் பெரியதாய் பெருகுகிறதாய் காணப்படுகிறது. இந்த கால வேளையில் எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வேலை, தொழில் செய்கிற ஒவ்வொரு ஆமேன் பிரயாசங்களிலும் தேவ சமாதானம் இவர்களை நிரப்பும்படி, அது பெருகும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த யார் யார் இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் செவி கொடாமல் கட்டளை கை கொள்ள தாமதித்து கொண்டிருக்கிறார்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் இந்த நாளிலே அதை உணர்த்தி கொடுத்து, அதில் செவி கொடுத்து தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரே கட்டளையை கை கொள்ளுகிறவனுக்கு சமாதானம் பெருகும். God bless you. Praise the Lord.